இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விடுதலை கனி என்கின்ற ஒரு நபர் வரம்பு மீறி அத்துமீறி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, ஏற்கனவே போலீஸ் துறையில் IPS அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலையை செருப்பில் அடிப்பேன் என்று பேசியது இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையை செருப்பால் அடிப்பேன் என்று சொன்ன அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த நபரை போலீஸ் வலை விரித்து தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் போலீசுக்கு டிமிக்கி கொடுத்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். கடந்த பல நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழியாக அவருடைய காரில் செல்கின்ற பொழுது அவருக்கு முன்னால் சென்ற ஒரு ஸ்கூட்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கார் இடித்து விட்டது. வேண்டுமென்றே அந்த ஸ்கூட்டரை ஓட்டி வந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் திருமாவளவன் காரிலே இடித்தார் என்று சொல்லி ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞரை திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள், திருமாவளவன் கட்சியை சார்ந்த வக்கீல்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வக்கீலை கடுமையாக தாக்கினார்கள். அவருடைய 2 சக்கர வாகனத்தை தூக்கி போட்டு சேதப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு உயிர் பயத்தில் ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தின் பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு உள்ளே ஓடிய பொழுது விடாமல் பின்னாலேயே துரத்தி சென்று பார் கவுன்சில் அலுவலகத்தில் நுழைந்த ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞரை மீண்டும் கடுமையாக தாக்கினார்கள். அதே நேரத்தில் பார் கவுன்சில் அலுவலகத்தில் இருந்த பல பொருட்களை சேதப்படுத்தினார்கள். இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை திருமாவளவன் முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தியும் கூட திருமாவளவன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை தடுக்கவில்லை, கண்டிக்கவில்லை. மாறாக திருமாவளவன் என்ன பேசினார்? அவசரத்தில் ஒரு 4 தட்டு தட்டி விட்டார்கள். 4 தட்டு தட்டலாமா? இது சரியா? வன்முறையை திருமாவளவன் நியாயப்படுத்தலாமா? ஒரு இயக்கத்தின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஜாதி ஒழிப்பு போராளி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் இன்னொன்றை சொன்னார். அவர்கள் ஜாதி பார்த்து தட்டவில்லை, ஜாதி பார்த்து அடிக்கவில்லை, கோபத்தில் 4 தட்டு தட்டி விட்டார்கள், அவர் அந்த வழக்கறிஞர் தவறாக நடந்து கொண்டார் என்றெல்லாம் திருமாவளவன் பேசினார். அதை பற்றி பேசிய அண்ணாமலை அவர்கள் திருமாவளவனை விமர்சனம் செய்திருக்கிறார். ஒரு வழக்கறிஞரை திருமாவளவன் கண் முன்னால் அவருடைய கட்சியினர் தாக்கி இருக்கிறார்கள். இது சரியா? உண்மையிலேயே ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞர் திட்டமிட்டு திருமாவளவன் கார் மீது மோதி இருந்தால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். பக்கத்திலே இருந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவரை கைது செய்ய சொல்லலாம். விசாரணை நடத்தி விசாரணையின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் சரியாக இருக்கும். ஒரு சட்டத்தை படித்த திருமாவளவனுக்கு, BL பட்டம் பெற்ற திருமாவளவனுக்கு இது தெரியாதா என்கின்ற வகையில் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணாமலை ஜனநாயக அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அண்ணாமலைக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. அரசியல் ரீதியாக கொள்கை அடிப்படையில் இந்துத்துவாவிற்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அண்ணாமலையை நாம் கூட பல முறை கருத்தியல் ரீதியாக களத்திலே விமர்சனம் செய்திருக்கிறோம், அது வேறு. திருமாவளவன் சம்பந்தமாக அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லாமல் கருத்தியல் களத்தில் அண்ணாமலைக்கு எதிராக கருத்தியல் களத்திலே களமாடாமல் வேண்டுமென்று திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒருவர் அவதூறாக பேசலாமா? அண்ணாமலையை செருப்பால் அடிப்பேன் என்று பேசலாமா? இதுதான் திருமாவளவன் கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகமா? அதோடு மட்டுமல்ல, திருமாவளவன் வாழ்க்கையை இழந்துவிட்டு எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். போராடட்டும், எங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? அவர் வாழ்க்கையை இழந்து தலித் மக்களுக்காக போராடினால் போராடட்டும், போராடாமல் இருந்தால் இருக்கட்டும். அதற்கும் அண்ணாமலை பேசியதற்கும் என்ன சம்பந்தம்? திருமாவளவனுக்கு ஒன்று என்றால் தமிழ்நாட்டில் எதுவும் ஓடாது. அண்ணாமலை எங்கும் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. அவர் போகின்ற ஊரிலெல்லாம் யாராவது விசிகாவினர் ஒருத்தர் 2 பேர் இருப்பார்கள். அவர்கள் செருப்பால் அடிப்பார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் கார் வந்தால் நாங்கள் அதற்கு முன்னால் மறியல் செய்வோம்.
அந்த காரை ஓட விடமாட்டோம் என்றெல்லாம் சர்வாதிகாரமாக அவதூறாக வன்முறையை தூண்டுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சியிலேயே பேசுகிறார். இது சரியான அரசியல் நாகரிகமா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் 1-2 பேர் இதை போல பேசியிருக்கிறார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்து அமைப்பை சார்ந்த ஒருவர் திருமாவளவனை போட்டுவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்போம் என்றெல்லாம் கூட பேசினார்கள். ஆனால் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வந்ததற்கு பிறகு ஓரளவு பாரதிய ஜனதா கட்சி நாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், அடுத்து மத்திய அளவில் ஒரு தலைவராக கூடியவர், சரி எப்படி இருந்தாலும் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இவரை இவ்வளவு அவதூறாக மிகவும் மோசமாக பேசலாமா? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விடுதலை கனி என்பவர் இவ்வளவு மோசமாக பேசலாமா? இந்த விடுதலை கனி என்பவரை கைது செய்வதோடு திருமாவளவனையும் விசாரித்து அந்த உயர்நீதிமன்றத்தின் முன்னால் நடந்தது என்ன? ஏன் திருமாவளவன் கண் முன்னால் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டார்? இதற்கு காரணம் என்ன? இதற்கு ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் காவல்துறை விசாரிக்க வேண்டும். அதே நேரத்தில் பார் கவுன்சிலில் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டது சம்பந்தமாக பார் கவுன்சில், அதாவது உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஏன் பார் கவுன்சில் அமைதியாக இருக்கிறது என்று அந்த பார் கவுன்சிலில் பொறுப்பு வகிக்கின்ற ஒரு வழக்கறிஞர் கேட்டதற்கு அந்த வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு வக்கீல் பொட்டை பயல் என்று பேசுகிறார், அவதூறாக பேசுகிறார், ஆபாசமாக பேசுகிறார், மிகவும் மோசமாக பேசுகிறார். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நாகரிகமா? அந்த வழக்கறிஞர் வீதியில் நின்று கொண்டு அதே உயர்நீதிமன்றத்தில் வேலை பார்க்கின்ற இன்னொரு வழக்கறிஞரை பொட்டை பயல் என்று பேசலாமா? இது சரியான அரசியல் நடைமுறையா? இப்படியெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்களை அவதூறாக ஆபாசமாக பேசுவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அடங்க மறு அத்துமீறு என்று பேசியதுதான் என்று இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்ற ஒரே காரணத்தால் திமுக ஆட்சியில் இருக்கிறது, ஆகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வேண்டுமானாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வளைக்கலாமா? ஒருவரை எவ்வளவு மோசமாக வேண்டுமானாலும் திட்டலாமா? இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியை இவ்வளவு மோசமாக திட்டலாமா? நரேந்திர மோடி அவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாம். அந்த விமர்சனம் அரசியல் நாகரிகத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அரசு தவறு செய்கின்ற பொழுது நரேந்திர மோடியுடைய கொள்கை கோட்பாடுகள் நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அந்த கொள்கைகளை நோக்கி விமர்சனம் வைக்கலாம். அவருடைய கோட்பாடுகள், அவருடைய நடைமுறைகள், அவருடைய பாதைகள் தவறாக இருக்கின்ற பொழுது அதற்கு எதிராக மாற்று கருத்தை மக்கள் மன்றத்திலே வைப்பதும், அதற்காக பேசுவதும், அதற்காக வீதியிலே இறங்கி அறவழியிலே போராடுவதும் ஜனநாயகம் தந்திருக்கின்ற உரிமை. அந்த உரிமையை சரியாக பயன்படுத்தாமல் திட்டமிட்டு மிரட்டுகின்ற துணியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவரையே மிரட்டுகின்ற துணியில் பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சியில் விடுதலை கனி என்கின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பிரமுகர் மிரட்டுகின்ற துணியில் பேசுகிறார் என்று சொன்னால் சாதாரண மக்களுடைய நிலை என்ன? ஒரு வக்கீலை உயர்நீதிமன்றத்தில் தாக்குகிறார்கள். அந்த வக்கீலுக்கு ஆதரவாக பேசுகிறார் அண்ணாமலை. அண்ணாமலையை செருப்பால் அடிப்போம் என்று பேசுகிறார்கள். அண்ணாமலையை தமிழ்நாட்டில் நடமாட விடமாட்டோம் என்று பேசுகிறார்கள். தமிழ்நாடு என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த நபருடைய பாட்டன் சொத்தா? அவருடைய பரம்பரை சொத்தா? அவருடைய பூர்வீக சொத்தா? தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுக்கானது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய விருப்பை வெறுப்பை அவர்களுடைய அரசியலை பேசுவதற்கு ஜனநாயகம் உரிமையை தந்திருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தக்கூடாது என்று மிரட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் யார்? உள்ளபடியே திருமாவளவனையே கைது செய்ய வேண்டும்.
அவர் முன்னால் தான் நடந்திருக்கிறது. அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கிய நிகழ்ச்சி திருமாவளவன் கண் முன்னால் நடந்திருக்கிறது. அதையும் திருமாவளவன் வேடிக்கை பார்த்திருக்கிறார். திருமாவளவன் தடுத்திருக்க வேண்டும், தடுக்கவில்லை. அதற்காக திருமாவளவனையே கைது செய்ய வேண்டும். இருந்தும் கூட அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே கட்டுப்பாடு இல்லை. திருமாவளவன் கண் முன்னாலேயே சண்டை போடுகிறார்கள். அவர்கள் கட்சியிலே இருக்கின்ற கோஷ்டி சண்டைக்காக. அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்று ஒதுங்கிக் கொள்ளலாம். ஒரு இயக்கத்தின் தலைவர் திருமாவளவன், அவர் கண் முன்னால் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள், மோதிக் கொள்கிறார்கள். அவர்களை மிரட்டுகின்ற வகையில் திருமாவளவன் கையை ஓங்குகிறார். அப்படி என்றால் இவர்கள் கட்சிக்குள்ளேயே கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இயக்கத்தை திருமாவளவன் நடத்திவிட்டு இன்னொரு கட்சியின் தலைவரை பார்த்து அவதூறாக செருப்பில் அடிப்போம் என்று பேசலாமா? இதற்காக திருமாவளவன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையேல் திருமாவளவன் மீதும் ஆளுகின்ற திமுக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் கோரிக்கை வைக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.